ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து மேரேஜ் ரிலேட்டடான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மேரேஜ் பண்ணும்பொழுது பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ், ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அது கூடவே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் 500+ ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கி ஷாதி ஹோ கயி ஹே அப்படின்னு சொல்லணும். உன்கி அப்படின்னா வந்து அவர்களுக்கு ஷாதி ஹோ கயி ஹே, கல்யாணம் ஆகிடுச்சு. அடுத்தது, அவங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு அகிலே மகினே உன்கி ஷாதி ஹோனே வாலி ஹே. அகிலே மகினே அப்படின்னா அடுத்த மாதம், உன்கி அப்படின்னா அவர்களுக்கு, ஷாதி ஹோனே வாலி ஹே அப்படின்னா கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த வாலா 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 வாலி வாலேவோட யூசேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நடக்க போகுது, செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தூங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த வாலா வாலி யூஸ் பண்ணி பேசுவோம். ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் இன்னும் எப்படி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உன்கி ஷாதி ஹோனே வாலி ஹே. அடுத்தது, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹோனே லவ் மேரேஜ் கியா ஹே. ஸோ இங்கே கியா அப்படின்றது தான் லவ் மேரேஜ் கி ஹே அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அடுத்தது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கி ஷாதிக்கோ 10 சால் ஹோ கயே ஹேன். உன்கி அப்படின்னா அவர்களுக்கு, ஷாதிக்கோ கல்யாணம் ஆகி, 10 சால் அப்படின்னா 10 வருஷம், ஹோ கயே ஹேன் அப்படின்னா ஆகுது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, அவங்க ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே ஏ டாக்டர் சே ஷாதி கியா ஹே. ஸோ ஏக் டாக்டர் அப்படின்னா வந்து ஒரு டாக்டர், ஸோ ஏ டாக்டர் சே ஷாதி கியா ஹே அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கி அபிதக், அபிதக் அப்படின்னா இன்ன வரைக்கும், இப்போ வரைக்கும். ஷாதி நஹி ஹுயி ஹே அப்படின்னா கல்யாணம் ஆகலை, ஷாதி நஹி ஹுயி ஹே. அடுத்தது, கல்யாண வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா ஏக் பேட்டா ஹே. ஸோ எனக்கு ஒரு பையன் இருக்கான், மேரா ஏக் பேட்டா ஹே ஜோ ஷாதிக்கு உமர் கா ஹே. ஸோ அவனுக்கு ஷாதிக்கு உமர் அப்படின்னா வந்து கல்யாண வயசு ஆகுது, ஸோ ஷாதிக்கு உமர் கா ஹே. அடுத்தது, எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி அபி தோ பேட்டியான் ஹே. மேரி அப்படின்னா எனக்கு, அபி அப்படின்னா இப்போ, தோ பேட்டியான் ஹே 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஜின்கி ஷாதி கர்னி பாக்கி ஹே. ஸோ ஷாதி கரானி பாக்கி ஹே அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஷாதி கரோ அப்படின்னா கல்யாணம் பண்ணு, ஷாதி கராவோ அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்றது அர்த்தம், கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ ஷாதி கரானி பாக்கி ஹே, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு வே அப்படி பேட்டி கேலியே, அப்படி பேட்டி கேலியே அப்படின்னா அவங்க பொண்ணுக்காக. ஸோ ரிஷ்தா தூந்த் ரஹேஹேன் அப்படின்னா வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு துல்ஹா அப்படின்றது சொல்லுவாங்க. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தேக்கோ தானே சொல்லணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இங்கே வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த அர்த்தத்தில் தான் வந்து தூந்த் ரஹேஹேன். ஸோ இங்கே தேடு அப்படின்றதுக்கான வெர்பு வந்து தூந்த்னா. ஸோ வே அப்படி பேட்டி கேலியே ரிஷ்தா தூந்த் ரஹேஹேன். அடுத்தது, நேற்று தான் அவனுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கல்ஹி அப்படின்னா நேற்று தான், ஹம் அப்படின்னா நாங்கள், உஸ்கேலியே அப்படின்னா அவனுக்கு, லட்கி தேக்னே கயேத்தே. ஸோ லட்கி அப்படின்னா பொண்ணு, தேக்னே கயேத்தே அப்படின்னா பார்க்க போயிருந்தோம் அப்படின்றது அர்த்தம். பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் லட்கே வாலே
ஸோ லட்கே வாலே அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ லட்கே வாலே லட்கி தேக்னே ஆ ரஹா ஹேன். ஸோ லட்கி தேக்னே அப்படின்னா பொண்ணு பார்க்கறதுக்கு, ஆ ரஹே ஹேன் அப்படின்னா வந்து வருவாங்க அப்படின்றது அர்த்தம், வராங்க. ஸோ இங்கே லட்கே வாலே அப்படின்றது வந்து லைக் போலீஸ் வாலா அப்படின்னா போலீஸ்காரர், தூது வாலா அப்படின்னா பால்காரர், அந்த மாதிரி பையன் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லட்கே வாலே, நிறைய பேரை குறிக்கிறதுனால லட்கே வாலே அப்படின்றத சொல்கிறோம். லட்கி தேக்னே ஆ ரஹே ஹேன். அடுத்தது பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் லட்கி வாலோன்கி, லட்கி வாலோன்கி அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்றது அர்த்தம். ஜவாப் அப்படின்னா பதில், பதிலுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜவாப்கா இந்தசார் கர் ரஹே ஹேன், ஜவாப்கா இந்தசார் கர் ரஹே ஹேன். பதில் அப்படின்னா ஹான்னு சொல்லலாம், இல்லை ஜவாப். சம்மதம் அப்படின்னா வந்து ஹான், ஜவாப் அப்படின்னா பதில். ஜவாப்கா இந்தசார் கர் ரஹே ஹேன். அடுத்தது நான் இப்போ தான் சமீபத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேன்னே அபி ஹால்ஹி, இப்போ தான் அப்படின்னா அபி ஹால்ஹி. மே அப்னி பேட்டிக்கு, அப்னி பேட்டிக்கு அப்படின்னா தன்னுடைய பொண்ணுக்கு, ஷாதி கியாஹே அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஷாதி கராயிஹே அப்படின்றதும் சொல்லலாம். அடுத்தது நான் என் பொண்ணை ஒரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே அப்னி பேட்டிக்கு, என்னுடைய பொண்ணு அப்னி பேட்டிக்கு ஷாதி एक डॉक्टर से कराई है, ஒரு டாக்டருக்கு ஏ டாக்டர் சே கராயி ஹே, ஷாதி கராயி ஹே அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சென்டென்ஸே மெயின்னே அப்படி பேட்டிக்கு ஏ டாக்டர் சே ஷாதி கராயி ஹே அப்படின்றதும் சொல்லலாம். மெயின்னே அப்படி பேட்டிக்கு ஷாதி ஏக் டாக்டர் சே கராயி ஹே அப்படின்றதையும் சொல்லலாம். அடுத்தது அவரோட பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற சொல்றதுக்கு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், ஓ சகதேஹேன், ஓ சகதேஹேன். அடுத்தது ஸோ அவரோட பையனுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அப்னே பேட்டேக்கே, அப்னே பேட்டேக்கே. ஷாதி அப்படின்னா கல்யாணம், ஜல்திஹி அப்படின்னா சீக்கிரமே, கர்ணா ஸோ ஷாதி கரானா சகதேஹேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, ஷாதி கரானா சகதேஹேன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓ அப்னே பேட்டேக்கு ஷாதி ஜல்திஹி கரானா சகதேஹேன். அடுத்தது அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ரிட்டையர் ஹோனேசே பெகலே, ரிட்டையர் ஹோனேசே பெகலே அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஹோனேசே பெகலேனே அப்படின்னா ஆகிறதுக்கு முன்னாடி. அப்னி பேட்டிக்கு அப்படின்னா தன்னுடைய பொண்ணுக்கு, அப்னி பேட்டிக்கு. ஷாதி கர்தேனா ஜகதேஹேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஷாதி கர்தேனா ஸோ கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னா ஷாதி கர்தோ, ஸோ ஷாதி கர்தேனா ஜகதேஹேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் பேசுகிறதுக்கு, சரளமாக பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.